2038ஆம் ஆண்டுக்குள் மலேசியாவில் சுமார் 6.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்ய அமேசான் வெப் சர்வீசஸ் வெளியிட்டுள்ள அண்மைய அறிவிப்பு தேசிய ஸ்திரத்தன்மையின் மீதான நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் அமேசான் வெப் சர்வீசஸ் ஆசிய பசிபிக் மலேசியா பிராந்தியத்தை தொடங்குவதையும் அன்வார் வரவேற்றார். ஸ்திரத்தன்மை மற்றும் மடானி பொருளாதார கட்டமைப்பின் மீது முதலீட்டாளர்கள் காட்டும் நம்பிக்கை மக்களுக்கும் நாட்டிற்கும் நீண்ட கால செழிப்பை ஏற்படுத்தும் என்று தமது முகநூல் பதிவில் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவைச் சேர்ந்த பெண் சுற்றுப்பயணி ஒருவர் தலைநகர் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள குழியில் விழுந்து சிக்கினார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காலை 9 மணி அளவில் அவர் குழியில் விழுந்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண் 48 வயது சுற்றுப்பயணி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் சுமார் 15 பேர் கொண்ட குழு மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. சுமார் 10 மீட்டர் ஆழத்தில் சிக்கிய அப்பெண்ணை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஊகங்கள் அடிப்படையிலான செய்திகளை வெளியிட வேண்டாம் என்றும் இன்று நண்பகல் 1 மணிக்கு தேசிய மீட்புப்படை துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. லகடத்தோ தாவா பகுதிக்கு இடையே நேற்று இரவு நடந்த விபத்தில் தந்தை உயிரிழந்தார். அவரது 2 மகன்கள் பலத்த காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து இரவு 10 மணி அளவில் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட 54 வயது ரே டேவில்லா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது மகன்களான 27 வயது ரெய்மார் மற்றும் 20 வயது ரெண்டால் ஆகியோர் உடனடியாக லகடத்தோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அம்னோ தலைவர் அமர் ஜாகிர் ஹமீடி கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் தங்கள் எதிரெதிர் மனப்பான்மையிலிருந்து வெளியேறி முன்பு போல் கட்சி ஆதிக்கம் செலுத்தவில்லை என்ற யதார்த்தத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவின் அரசியல் நிலப்பரப்பில் அம்னோவின் தொடர்பை தக்கவைக்க அம்னோ புதிய யோசனைகளையும் முன்னோக்குகளையும் எடுக்க துணிய வேண்டும் என்று கட்சியின் பொது சபையில் தனது தொடக்க உரையில் ஜாகிர் கூறினார். கடந்த காலத்தைப் போல நாம் ஆதிக்கம் செலுத்துகிறோம் என்று நினைக்கக்கூடாது என்று அறிவுறுத்திய அவர் மேலும் நமக்குள் நம்பிக்கையை விதைக்க விரும்பும் நமது போட்டியாளர்களின் அவதூறுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாதீர்கள் என்று அவர் அறிவுறுத்தினார். கட்சியை பலப்படுத்தும் நமது கடமை முக்கியம். நம்மிடம் உள்ள சிறிய அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மெத்தனமாக இருக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். தற்போது சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு நீதி மற்றும் முழு அரச மன்னிப்பு கோரி 72 அம்னோ பிரிவுகள் மனுக்களை சமர்ப்பித்துள்ளதாக அம்னோ பொதுச் செயலாளர் அஸ்ராப் வஜ்டி டுசூக்கி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மொத்தம் 171 பிரிவுகளில் இருந்து கட்சி பெற்ற பிரேரணைகளில் இவையும் அடங்கும் என்றும் அம்னோவில் மொத்தம் 191 பிரிவுகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். போஸ்கு சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கும் வரை அம்னோவின் உந்துதல் ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று நஜீப்பின் புனைப்பெயரை ஆதரவாளர்கள் குறிப்பிடுவதை அவர் சுட்டிக்காட்டினார். அம்னோ தலைமையின் மீது நம்பிக்கை கொண்டிருங்கள் என்று உணர்த்திய அவர் மேலும் நாம் அனைவரும் நஜீப்பிற்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம் என்று குறிப்பிட்டார். ஏனென்றால் பிரார்த்தனையே நமது ஆயுதம் என்று அவர் இன்று காலை அம்னோ பொதுக்கூட்டத்தில் தெரிவித்தார். இஸ்லாத்தின் சாராம்சத்தை அரசியலமைப்பு விதிகள் மட்டுமின்றி அதை பின்பற்றுபவர்களின் செயல்கள் மூலமாகவும் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று பேரா சுல்தான் நஸ்ரின் முய்சுதீன் ஷா தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற மலேசிய தேசிய இஸ்லாமிய மத விவகார கவுன்சிலின் 72வது கூட்டத்தில் தனது அரச உரையில் பேரவையின் தலைவரான சுல்தான் நஸ்ரின் இதனை தெரிவித்தார். மலேசியாவின் கூட்டாட்சி அரசியல் அமைப்பில் இஸ்லாத்திற்கான குறிப்பிட்ட விதிகள் உள்ளன என்று குறிப்பிட்ட அவர் இஸ்லாம் என்பது வெறும் சொல்லாடல்கள் கோஷங்கள் அல்லது பதாகைகள் அல்ல என்றும் அதை பின்பற்றுபவர்களின் உறுதியான செயல்கள் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இஸ்லாமியர்களின் அன்றாட வாழ்வில் அது வெளிப்படும் போதுதான் இஸ்லாத்தின் பொருத்தம் நிரூபிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.